வணக்கம். இந்த சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. வணக்கம். மார்கழி மாத ராசி பலன்களை பார்த்து வருகிறோம். இன்று நாம் பார்க்கவிருக்கின்ற ராசி தனுசு ராசி. 16/12/2024 அன்று சூரியன் விருச்சிக ராசியிலிருந்து தனுசு ராசிக்கு நகர்கிறார். மார்கழி மாதம் பகவானுக்கு உகந்த மாதமாகும். கண்ண பரமாத்மா நான் மாதங்களில் மார்கழி என்று மார்கழி மாதத்தை சிறப்பித்து கூறியிருக்கிறார். மார்கழி மாதத்தில் பஜனைகளும் இறை வழிபாடும் மிகுந்திருக்கும். நாமும் இறைவனை வணங்கி அவருடைய அருளாசியை பெற்று நலமடைவோம். இந்த மார்கழி மாதத்தில் கோள்களின் நிலையை பார்க்கலாம். ரிஷபத்தில் வியாழன், கடகத்தில் செவ்வாய், கன்னியில் கேது, விருச்சிகத்தில் புதன், தனுசில் சூரியன், மகரத்தில் சுக்கிரன், கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு அமர்ந்திருக்கிறார்கள். மார்கழி 15 சுக்கிரன் கும்பத்திற்கு இடப்பயிற்சியாக இருக்கிறார். மார்கழி 17 புதன் தனுசிற்கு இடப்பயிற்சி ஆகிறார். மார்கழி 16 அன்று ஆங்கில புத்தாண்டு பிறக்கிறது. அனைவருக்கும் அட்வான்ஸ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தனுசு ராசி அன்பர்களே, குரு பகவானை ராசிநாதனாகவும் மூலம் 4 பாதங்கள், பூராடம் 4 பாதங்கள், உத்திராடம் 1 பாதம் ஆகிய நட்சத்திரங்களை கொண்ட தனுசு ராசி அன்பர்களே, நீங்கள் பேச்சாற்றல் சமயப்பற்று மிக்கவர்கள், உறவினர் பகைக்கு ஆளாகக்கூடியவர்கள். உங்கள் ராசிக்கு இந்த மாதம் கோள்களின் நிலையை பார்க்கலாம். உங்கள் ராசியிலேயே சூரியன், 2ஆம் இடமான குடும்ப வாக்குஸ்தானத்தில் சுக்கிரன், உபஜய தைரிய வீரிய ஸ்தானத்தில் சனி, தாய் சுகஸ்தானத்தில் ராகு, ருணரோக சத்ரு 6ஆம் இடத்தில் குரு பகவானும், 8ஆம் இடமான ஆயுஸ்தானத்தில் செவ்வாயும், ஜீவனஸ்தானமான 10ஆம் இடத்தில் கேதுவும், 12ஆம் இடமான விரயஸ்தானத்தில் புதனும் அமர்ந்திருக்கிறார்கள். மார்கழி 15 அன்று சுக்கிர பகவான் 3ஆம் இடமான உபஜயஸ்தானத்திற்கு சென்று அமர்கிறார். மார்கழி 17 அன்று புத பகவான் உங்கள் ராசியிலேயே இடப்பயிற்சியாக இருக்கிறார்கள். இந்த அமர்வினால் என்ன நற்பலன்கள் என்பதை பார்க்கலாம். 2 மற்றும் 3ஆம் வீட்டில் அமரும் சுக்கிரனால் தன விருத்தியும் குடும்ப விருத்தியும் உண்டாகும். பிறருக்கு அன்னதானம் செய்யும் வளமை உண்டாகும். வித்தையில் தேர்ச்சியும் அறிவுத்திறனும் உண்டாகும். கண்கள் புத்தொலி ஏற்படும். முகப்பொழிவு பெறும். அரசு ஆதரவு கிடைக்கும். நோய் நீங்கி ஆரோக்கியம் உண்டாகும். சந்ததி விருத்தி உண்டாகும். அரசு விருதுகள் கிடைக்கும். மற்றவர்களிடம் அதிக தயை தாட்சண்யத்துடன் நடந்து கொள்வார்கள். எதையும் சாதிக்கும் திறமையும் சாமர்த்தியமும் உண்டாகும். அந்தஸ்து மரியாதை கிடைக்கும். பகைவர்கள் செயலிழந்து போவார்கள். பணவரவு அதிகமாகும். தைரியமும் வீரமும் ஓங்கும். 3ஆம் இடத்து சனி பகவானால் நோய்கள் நீங்கி ஆரோக்கியம் உண்டாகும். எல்லா காரியங்களும் வெற்றி பெறும். உத்தியோகம் கிடைக்கும். பதவி உயர்வு கிடைக்கும். தலைமை பதவிகள் கிடைக்கும். அஷ்டலட்சுமி கடாட்சம் ஏற்படும். எடுத்த காரியமெல்லாம் வெற்றி அடையும். உடன்பிறப்புகளுக்கு அதிர்ஷ்டம் உண்டாகும். நண்பர்களின் உதவி கிடைக்கும். 3இல் சனி அமர்ந்திருக்கும் காலத்தில் கோழைகள் கூட வீரனாகி விடுவார்கள். ராசியில் அமர்ந்திருக்கும் சூரிய பகவானால் உங்கள் தைரியம், தலைமை பண்பு மேலோங்கும். தொழில், வியாபாரம் போன்ற துறைகளில் முன்னேற்றம் ஏற்படும். லாப உறவு உண்டாகும். அரசாங்க உதவிகளை பெறுவீர்கள். தலை, கண் போன்ற பகுதிகளில் சிறு நோய்கள் ஏற்படும். காயங்கள் ஏற்பட வாய்ப்புள்ளதால் கவனமாக இருங்கள். 10ஆம் இடத்து கேது பகவானால் ஜீவன தொழில்கள் மந்தகதியில் நடந்தாலும் லாபம் சீரானதாக இருக்கும். அதிக உழைப்பையும் கவனத்தையும் செலுத்த வேண்டியிருக்கும். சேவை தொழில் செய்பவர்களுக்கும் ஆன்மீகம் சம்பந்தமான தொழில் செய்பவர்களுக்கும் லாபம் அதிகரிக்கும். அடுத்து பாவக பலன்களை பார்க்கலாம். குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். கணவன் மனைவியிடையேயான கருத்து வேறுபாடுகள் குறைந்து மகிழ்ச்சி மேலோங்கும். கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள். இழந்த செல்வாக்கை மீட்டெடுப்பீர்கள். சகோதர உறவும் மேம்படும். பரஸ்பரம் இருந்து வந்த மனத்தாங்கல்கள் மறையும். புதிய வீடு வாங்க திட்டமிடுவீர்கள். புதிய அசையும் சொத்துக்கள் வாங்கும் வல்லமை உண்டாகும். மனதில் உற்சாகமும் சந்தோஷமும் தோன்றும். கல்வி கற்கும் மாணவர்கள் தங்கள் நிலையறிந்து தங்கள் பெற்றோர்கள் மகிழும்படி தேர்வில் வெற்றி பெறுவார்கள். அதிக மதிப்பெண்களை பெறுவார்கள். தாயின் உடல்நிலையில் அதிக கவனம் தேவைப்படும். குழந்தைகள் மகிழ்ச்சியாகவும் மன இறுக்கத்தை குறைக்கவும் சுற்றுலா சென்று வருவது நல்லது. உங்கள் உடல்நிலையிலும் குடும்ப உறுப்பினர்கள் ஆரோக்கியத்திலும் கவனம் வேண்டும். மனதில் வெளிப்பாடு உடம்பின் நோயாக மாறிவிடும். மனதை இலகுவாகவும் மகிழ்ச்சியாகவும்
வைத்து கொள்ளுங்கள். உங்கள் மகிழ்ச்சியும் தன்னம்பிக்கையும் மற்றவர்களையும் பற்றி கொள்ளும்படி நடந்து கொள்ளுங்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் திட்டமிட்டு உங்கள் வேலைகளை திறம்பட செய்து நேரத்தில் முடித்து கொடுப்பதன் மூலமாக உங்களை மற்றவர்களிடமிருந்து வேறுபடுத்தி காட்டிக்கொள்ள முடியும். தனித்தன்மையை வளர்த்து கொள்வது மட்டுமே எந்த துறையாக இருந்தாலும் அதில் முன்னோக்கி பாய முடியும். ஒவ்வொரு மனிதனிடமும் பல்வேறு திறமைகள் மறைந்து கிடக்கின்றன. அந்த திறமையை யார் வெளிக்கொண்டு வருகிறார்களோ அவர்களே மற்றவர்கள் மத்தியில் புகழ் பெறுகிறார்கள், பிரகாசிக்கிறார்கள். 10ஓடு 11ஆக காலம் கழிப்பதை விட உங்களை நீங்களே அடையாளம் கண்டுகொண்டு வாழ்க்கையில் முன்னேற முயற்சியுங்கள். இறைவன் என்றுமே தொடர்ந்து தங்களது லட்சியங்களுக்காக தங்கள் வெற்றி தோல்வியை பாராமல் முன்னோக்கி செல்கிறவர்களையே அவர் பக்கமே நின்று நன்மைகளை செய்கிறார். கலைஞர்கள் இந்த மாதம் தங்கள் திறமையால் முன்னுக்கு வருவார்கள். போட்டியாளர்களை எளிதில் கடந்து முன்னேறி செல்வார்கள். வருவாய் சிறப்பாக இருக்கும். உங்கள் நலம் விரும்பிகளை மகிழ்விக்கும் விதமாக உங்கள் செயல்பாடுகள் அமையும். அரசியல்வாதிகள் செயல்பாடுகள் மூலமாக உங்களை நிரூபிப்பதற்கு உரிய வாய்ப்புகள் இந்த மாதம் உங்களுக்கு அமையும். பயன்படுத்தி மக்களிடமும் மேலிடத்திலும் நல்ல பெயரை எடுக்க முயற்சி செய்யுங்கள். பொறுமையாகவே சமமான ஏற்றத்தாழ்வற்ற பலன்களை நடைபெறும். கவனமாகவும் கருத்துடனும் நடந்து கொண்டால் நல்லதே நடக்கும். இந்த மாதம் நீங்கள் விக்ன விநாயக பெருமானை வணங்கி அவர் நல்லாசியை பெற்று நற்பலன்களை மேலோக்கிக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.